அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். அந்த படத்தோட அஸ்வின் தாத்தா டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கெட்டப். பொதுவாகவே ஒரு ஹீரோ ஃபாலோ பண்ணாங்கன்னா சிக்ஸ் பேக் வைக்கணும், அவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும் தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் தாத்தாவனு யோசிக்கிறாங்க. தாத்தானா பேரும் பேத்தி எடுத்து தாத்தாவனு யோசிக்கலங்க, சிம்பு மாதிரி யூத்தான தாத்தாவனு யோசிக்கிறாங்க. அப்போ தானே தமனா கிடைக்கும். ஓகே, டீசர் ரிவ்யூக்குள்ளே போகலாம். கெட்டப் சேஞ்ச். ட்ரிபிள் ஏ படத்தோட அஸ்வின் தாத்தா டீசரை பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் தோணிருக்கு. தமிழ் சினிமாவோட நெவர் சீன் மூமெண்ட்ஸ்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக தமிழ் சினிமா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் படத்தில் கூட நம்ம மனோபாலா, எம்எஸ் பாஸ்கர், அதுக்கப்புறம் காதல் தண்டபாணி கூட ஒரு படத்தில் ட்ரை பண்ணியிருப்பாப்புல. என்ன பண்ணுவாங்கன்னா, யூத் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஹீரோயின் பின்னாடி போய் டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படியே காமெடி சென்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, யூத்தாக இருக்க நம்ம எஸ்டிஆர் வந்து ஓல்டு கேட்டை போட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பட்டையை கிளப்புது. இதெல்லாம் பார்த்துட்டு தமன்னா அவர்களுக்கு வந்து காதல் வந்துடுது. தமன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த தாத்தாக்கள்லாம் வந்துட்டு கண்ணு தெரியாமல் காது கேட்காம நடக்க முடியாமல் தான் இருப்பாங்க, ஆனால் நீ அப்படி கிடையாது. ஸோ எந்த பொண்ணு பார்த்தாலும் உன் மேலே காதல் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் எஸ்டிஆர் அவர்களே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சினிமா வரலாற்றுலேயே முதல் முறையாக இப்படி ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி அப்படின்னு போட்டார். அட்மிட் இட் ப்ரோ, அட்மிட் இட். பொதுவாகவே நம்ம கார்லாம் யார் தூக்கி பார்த்துருக்கோம்னா, சின்ன வயசில் WWFல பிக் ஷோ வந்து தூக்கி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் தூக்கி பார்த்துருக்கோம், நம்ம இளைய தளபதி விஜய் கில்லி படத்தில் தூக்கி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம அஸ்வின் தாத்தா வந்து கார் ரன்னிங்கில் இருக்கும் போதே அப்படியே தூக்குவாப்பில். இதெல்லாம் பார்க்கும்போது சிக்னல் ஜம்ப் ஆகும்போது டிராஃபிக் போலீஸ் அப்படியே வந்து நம்மளை பிடிப்பாங்களே, அந்த ஃபீல் தான் வருது. இந்த இடம் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஏன்னா டிஆர் அண்ட் எஸ்டிஆர் அவங்களோட அந்த கம்பாரிசன் டைலாக், வாவ் வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்காக அந்த டெமோ. படத்தில் பொண்ணுங்களை கூட தொடாமல் நடிப்பாரு அந்த டிஆர். நினச்சியாடா அதே படத்தில் தொட்டு உதட்ட கிடச்சி இழுக்கிற எஸ்டிஆர். பொதுவாகவே வந்து எஸ்டிஆர் வந்து ட்ரோல் பண்ணுற விஷயம், அந்த மெமிலாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் வீடியோலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த விஷயத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. அதுவே வந்து ஒரு பாசிட்டிவாக மாற்றி ஒரு டைலாக் டெலிவரியாக அப்படிலாம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க யுவன் கம்பேக் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போஸ்ட்லாம் வர போடுறாங்க. அவ்வளோ தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வந்துட்டு நிறையா பாடல்கள் நல்ல பிஜிஎம் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காரு. படம் ஓடலைன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். லாஸ்ட் டைலாக் நம்ம தலைவர் டைலாக், ஒரு பொம்பளையாக இருக்கணும் அப்படின்றத வந்து அப்படியே மாற்றி பசங்களுக்காக எழுதியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா, ரீமிக்ஸ் பாடல்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் ரீமிக்ஸ் டைலாக் முதல் முறையாக இப்போ தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. என்ன எதுகை மோனை வந்து அங்கங்கே மிஸ் ஆனாலும் ஒரு க்ளோஸு ஒய்டு மிட்டு, க்ளோஸு ஒய்டு மிட்டு, க்ளோஸு ஒய்டு மிட்டு அப்படின்னு காமிச்சு அந்த டைலாக் வந்து ட்ரெய்லரோடு பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இந்நேரம் டப் ஸ்மாஷ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏப்பா தளபதி சூப்பர்ப்பா அப்படின்னு மட்டும் வந்து டைலாக் பேசிட்டு இருந்த மொட்டை ராஜேந்தர் அஸ்வின் தாத்தா கூடயே அப்படியே பயணம் செய்வார் அப்படின்னு நமக்கு தோணுது. காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து படம் வந்தால் நமக்கு தெரியும். அதிக் ரவிச்சந்திரன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்துக்கு வந்து ரஃப் லுக்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரிவ்யூ டீசர், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். அதனாலே படத்தோட ஹைப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து எஸ்டிஆர் லைவ்ல கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் ஒரு 2 கெட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கெட்டப் மட்டும்தான் வந்து இன்னொரு டீசர் விடுவோம், இன்னொரு கெட்டப் வந்து நீங்கள் படத்தில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்டா இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்காரு. அஸ்வின் தாத்தா இந்த டீசரை பார்த்தோன்னே உங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னதுல வந்து எந்தெந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எந்தெந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.